அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்? லைஃப்னா உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ப்ரொஃபஷன், வேலை வாய்ப்புகள், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுக்கான மேரேஜ் லைஃபு, குழந்தை பாக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், கடன், நோய், இதை பற்றியான விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நீங்கள் மீன ராசி ஜோடியாக்கில் 12வது ராசியில் பிறந்தவங்க எப்போயுமே நீங்கள் இதை மறந்துடாதீங்க. அது இல்லாமல் நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு அப்படின்னாலே நவகிரகத்தில் சுபகிரகம் குரு தான். அவருடைய அனுக்கிரகத்தில் நீங்கள் எப்போயுமே பிறந்தவங்க. அப்படி பார்க்குற போது உங்களுடைய கல்வி எப்படி இருக்குது? ஆரம்ப கல்வி செவ்வாய் பரவாயில்ல. புதன் உங்களுடைய எஜுகேஷனுக்குரிய கிரகம், அதே செவ்வாய் தான் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்குரிய கிரகம். அங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால ஹையர் எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் பெரும்பாலும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறது இன்னுமே சிறப்பு. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக வருமானங்கள். இந்த வருமான சம்பாத்தியத்தில் தான் நம்ம எல்லாருக்குமே முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் இப்போ வருமானத்தில் 2 விஷயங்கள் தான். ஒன்று நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், இன்னொன்று பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும். வேலை அப்படிங்கும்போது உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த வேலை. அப்படி பார்க்குற போது உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர், ஜாப் எப்படி இருக்குன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதியாக சூரிய பகவான் உங்களுக்கு இருக்கார். அது உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதியாக குரு உங்கள் ராசிநாதன் இருக்கார். உங்கள் ராசிநாதன் யாருன்னா முதலே சொன்னேன், குரு. அவர் தான் உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் கூட. இந்த 6ம் 10ம் நீங்கள் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய விஷயத்தை சொல்வது. வேலைன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம், அல்லது பெரிய ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். உலகத்தில் எந்த நாட்டில் எந்த கம்பெனியில் இருக்கலாம், எந்த நாட்டு அரசாங்கமாக வேணாலும் இருக்கலாம். இதுதான் ஜாப் ப்ரொஃபஷன். பட் எப்பயுமே தெரிஞ்சுங்க, குரு அப்படியே அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கார். சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது. சூரியன் இருக்கிறது யாரெல்லாம் உங்கள் ஃபீல்டில் பெரிய போஸ்ட்டு அல்லது பெரிய பதவியில் அல்லது பெரிய விஷயத்தை நீங்கள் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அடைவதற்கான ஒரு கிரகம் சூரிய பகவான். அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா காரணம் என்னென்னா, குரு உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் 9ஆம் வீட்டுக்குரியவர், தனுசு ராசிக்குரியவர். 9 அப்படின்னாலே அடிக்கடி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஆக நான் பெரிய கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன்னா கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் விஆர்எஸில் வெளியே வர்றதுக்கு, லாங் லீவை போடுறதுக்கு, அடிக்கடி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னென்னா யாரெல்லாம் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலங்கள் இதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் வேலையில் எஃபர்ட் எப்போயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது. அடுத்தபடியாக வருமானத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ்லேயே 2 இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறை, அதை உற்பத்தி பண்ண பொருட்களை சேல்ஸ் பண்ணுறது. இந்த உலகத்தில் 2 விஷயந்தான். ஒன்று ப்ரொடக்ஷன், இன்னொன்று சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். பொதுவாக உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது, அது லாபமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய புதன் அவரே 4ஆம் அதிபதியாக இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாழ்க்கையில் நீங்கள் சொந்த தொழில் தாராளமாக பண்ணலாம். ஆனாலும் எப்பயுமே புதன் அப்படின்னாலே ஒன்றுக்கு மேற்பட்டன்னு அர்த்தம். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட இடம், வெவ்வேறு யூனிட்டு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த தொழில் பெரிய ப்ராஃபிட்டாக இருக்குமானா 4ஆம் அதிபதி இருக்குது. 4 அப்படின்னாலே உற்பத்தி சார்ந்த மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறது. ஆக நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. சேல்ஸ் இருக்கான்னா சேல்ஸும் இருக்குது. உங்களுக்கு வர லாபம் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸு. ஸோ ப்ரொடக்ஷன் சைடு பார்த்தோம். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அவரே 3ஆம் அதிபதி, அவரே 8ஆம் அதிபதி. உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 8ஆம் அதிபதி. அப்படி இருக்கிறது 8 அப்படின்னாலே பெரிய லெவலில் நீங்கள் சிறுதொழில் சுயதொழில் பண்ணாலும், உற்பத்தி சார்ந்த துறையில் பண்ணாலும், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட்டு கொடுத்து உழைச்சாலும் உங்கள் பணங்கள் எங்கேயாவது லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்திங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்பும் உங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இது மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அடுத்தபடியாக உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய 7ஆம் அதிபதி புதன், அவரே 4ஆம் அதிபதியாக இருக்கார். 7ன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் அல்லது மனைவி. அவர் 4ஆம் அதிபதியாக புதன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. புதன் அப்படின்னாலே ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது வெவ்வேறுன்னு அர்த்தம். ஸோ அதுலேயே 4 அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். ஸோ மன வாழ்க்கை அவ்வளோ ஹாப்பி மேரி லைஃபாக உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய 5ஆம் அதிபதியாக சந்திரன் இருக்கார். சந்திரன் அப்படின்னாலே 5ஆம் இடம்னாலே அஃபயர்னு அர்த்தம், காதல்னு அர்த்தம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த மேரேஜ் உங்களுக்கு அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் இருந்தால் கூட மன வாழ்க்கையில் நிறைய திருப்தியற்ற சூழ்நிலைகள், வேலையின் காரணமாக வேறு ஏதோ ஒரு காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டங்கள், செப்பரேஷன், இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படியே இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை இது உண்டு. ஸோ அடுத்தபடியாக உங்களுடைய குழந்தை, 5ஆம் அதிபதி உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சந்திரன். சந்திரனுடைய குணம் உங்களுக்கு தெரியும், வளரும் தேயும். ஸோ குழந்தைகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனைகள். இதெல்லாமே சில விஷயங்கள் மாறாதது. நீங்கள் ஆசைப்பட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடந்தே தான் தீரும். அதே தான் காதல் 5, காதல் குழந்தை 5. ஸோ ரெண்டுமே அதே தான். உங்களுக்கு சில விஷயங்களில் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஏதாவது பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? உங்களுடைய வெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது 4ஆம் அதிபதியாக புதன், அவரே 7ஆம் அதிபதியாக வர்றார். வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு அமையுமானா கண்டிப்பாக இருக்குது. சொந்தமாக இடம் வாங்குறதுக்கோ, வீடு வாங்குறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கோ, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ இதெல்லாமே வாய்ப்புகள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதியாக சனி, அவரே 11ஆம் அதிபதியாக சனி வர்றார். ஆக சனி அப்படின்னாலே என்னன்னு தெரிஞ்சுங்க, ஓல்டுன்னு அர்த்தம், பழசுன்னு அர்த்தம். கூடிய வரைக்கும் செகண்ட்ஸாக எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருட்கள் அத்தனையும் நிலச்சி நிற்கும். வீடு வாங்குறதா கட்டின வீடு செகண்ட்ஸாக வாங்க, காரு, வண்டி, வாகனங்கள் எல்லாமே உறவுக்கு நிலச்சி நிற்பதற்கான வாய்ப்பு. ஆனால் நீங்கள் எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் விரும்புவீங்க. அது உங்கள் ஜாதக அமைப்பு. ஏன்னா புதன் அப்படின்னா ஃபாஸ்ட்டுன்னு அர்த்தம், ஃப்ரெஷ்ஷுன்னு அர்த்தம், நியூன்னு அர்த்தம். அதை தான் நீங்கள் லைக் பண்ணுவீங்க. எப்போயுமே வாழ்க்கையில் ஒன்றை தெரிஞ்சுங்க, ஒன்றை இழந்தால்தான் ஒன்று கிடைக்கும். ஸோ எதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணுமோ அதெல்லாம் செட் பண்ணால் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய ஹெல்த் அண்டு வெல்த்து. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வெல்த்து பார்த்தோம். உங்களுடைய ஹெல்த்து உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியாக சூரியன் வர்றாரு. வாழ்க்கையில் நோய் இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. பட் சூரியன் இருக்கிறது எப்பயுமே உங்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் அதிபதியாக சனி, 8ஆம் அதிபதியாக சுக்கிரன். 6ன்னா நோய், 12ன்னா வைத்திய செலவுகள், 8ன்னா நோயின் காரணமாக படக்கூடிய அவஸ்தைகள். ஆக சூரியன்றதாலே ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருங்க. சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக இருக்கார். விஷனில் ப்ராப்ளம், ஏன்டி பிரச்சனை, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், லிவரில் ப்ராப்ளம். சனி அப்படின்னா முழங்கால், அதுக்கு கீழே உள்ள பாகங்கள், சளி தொல்லைகள். வாழ்க்கையில் இதெல்லாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பெரிய லெவலில் இதனால் அவஸ்தைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ அதுக்கு நீங்கள் இதிலேருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடனை அதிகப்படுத்துங்க. 6ஆம் இடம் கடன், 8ஆம் இடம் கடன் அடைச்சி கடன் வாங்கிறது, வட்டி கட்டுறது, 12ஆம் இடம் விரையும். ஸோ எப்போயுமே கடனை மெயின்டைன் பண்ணுங்கள். கடனை மாத்திரம் குறைச்சிடாதீங்க. இல்லைன்னா நோயுடைய தன்மை உங்கள் வாழ்க்கையில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு அல்லது உங்களோட மனைவிக்கு அல்லது கணவனுக்கு யாருக்காவது மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். இதிலேருந்து விடுபடுவதற்கு நீங்கள் அம்மா இருந்தால் அம்மாவுக்கு அல்லது அப்பாவுக்கு செலவு பண்ணுங்கள். அல்லது ஏதாவது பெண்களுக்கு மனைவிக்கு செலவு பண்ணுங்கள். அல்லது வீட்டில் பெரியவங்க இருந்தால் செலவு பண்ணுங்கள். அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். உங்களுடைய தேவையற்ற செலவினங்கள் குறையும். உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். பட் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வழிபடக்கூடிய விஷயம் அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடு.
எங்கெல்லாம் பெண் தெய்வம் என்ன தெய்வங்களாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், மகாலட்சுமியாக இருக்கலாம், இல்லை கீழ்நிலை தெய்வங்களாக இருக்கலாம். திங்கட்கிழமை அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக முருகப்பெருமானுடைய வழிபாடு, எந்த முருகனாக இருந்தாலும் சரி, அவருடைய வழிபாடு உங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.